போட்டு காங்கிரஸ் கட்சியுடைய பலத்தை காட்டுவோம்ல. சும்மா விட்டுட்டு போயிரும் நினைக்கிறீங்களா? சும்மா பார்த்துட்டு திருப்பி போறதுக்கு ஒண்ணு காங்கிரஸ்காரன் ஒன்றும் வந்தே மாதரம் ஜெயித் சொல்ற மட்டும் கிடையாது, திருப்பி அடிக்க தெரியும். வடக்கு தொகுதியில வேட்பாளர்கள் இருக்க விருப்பம் தெரிவிச்சிருக்காங்களா? புதிய பெருநிலையத்தில் இந்திரா காந்தி பெயர் மாற்றம் வந்து உண்மையான காங்கிரஸ்காரர்கள் வந்து கேட்க துப்புலன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் அன்பு சகோதரர் விஷ்ணு பிரசாத் அதற்காக MP விஷ்ணு பிரசாத் அதற்காக கடிதம் எழுதினார் தமிழக முதலமைச்சரிடமும். அதற்காக நகர்ப்புறத்துறை அமைச்சர் நேரு அவர்களிடமும் கடிதம் எழுதி அதற்கான கோரிக்கை வைத்திருக்கிறார். நல்ல முடிவு எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு முழுமையாக இருக்கிறது. இதுவரைக்கும் அதற்கான பேர் வச்சதா எனக்கு ஞாபகம் இல்லை. என்னை பொறுத்த மட்டும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விழுப்புரத்தில் நடந்ததில் திரு விஷ்ணு பிரசாத் கடலூர் MP அவர்கள் இதற்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார். இந்திரா காந்தி அவர்களுடைய பெயரை வைக்க வேண்டும், ஏனென்றால் அவர் திறந்து வைத்த பேருந்து நிலையம் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அதனால இன்னும் திறக்காத ஒரு பேருந்து நிலையத்துக்கு பேர் வச்சாச்சுன்னு சொல்லி அண்ணன் சண்முகம் வந்து அதற்காக ஆதங்கப்படுவது என்பது நியாயமாக இருக்காது. முதல்ல அந்த அந்த கோரிக்கை வைத்து அதற்காக போராடி கொண்டிருக்கின்ற சகோதரர் விஷ்ணு பிரசாத் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டு தெரியும். அவர் அந்த கட்சியில் உறுப்பினராக இருக்காரா? தலைவரோட தந்தை விஜய் கொடுக்கிற வாய்ப்பை வந்து காங்கிரஸ் பயன்படுத்திக்கலாம், இழந்த பவரை மீட்கலாம் அப்படின்னு அவங்க அப்பா தம்பி சொல்றதுக்குலாம் நான் சொல்ல முடியாது. வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்த பேசுங்க. வடக்கு தொகுதிக்கு வேட்பாளர் விருப்பம் பண்றாங்களா சார்? எல்லா தொகுதிக்கும் காங்கிரஸ் முதல்ல நின்றுருக்கு. காங்கிரசினுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் அந்த வேட்பாளர் இருக்காரு. காங்கிரசினுடைய தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி பலமாக இருக்கிற தொகுதி அங்க. அமைப்பு ரீதியா அந்த தேர்தல் இது முடியட்டும். வேற செஷனுக்கு பார்லிமெண்ட் செஷன் இருக்கிறதுனால நான் வர முடியல. 13ஆம் தேதிக்கு அப்புறம் BLA கூட்டம் அங்க போட போறோம். தொகுதியினுடைய BLA கூட்டம் அங்க போடுவோம். போட்டு காங்கிரஸ் கட்சியுடைய பலத்தை காட்டுவோம்ல. சும்மா விட்டுட்டு போயிரும் நினைக்கிறீங்களா? சும்மா பார்த்துட்டு திருப்பி போறதுக்கு ஒண்ணு காங்கிரஸ்காரன் ஒன்றும் வந்தே மாதரம் ஜெயித் சொல்ற மட்டும் கிடையாது, திருப்பி அடிக்க தெரியும். வடக்கு தொகுதி ஒதுக்கப்படுறதெல்லாம் முதல்ல நடக்கட்டும், தேர்தல் அறிவிக்கட்டும், கூட்டணி பேசட்டும், தொகுதி பங்கீடு வரட்டும், அதுக்கப்புறமா இந்த பேச்சு வரணும். அதுக்கு நிறைய நாள் இருக்குல்ல, நம்ம 2 பேரும் பார்க்காமலா இருக்க போறோம்.